அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டரை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தேவைக்காக வாங்குவதற்கு பின்லாந்து அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருந்தார். குவாண்டம் கம்ப்யூட்டர் என்றால் என்ன, அதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். கம்ப்யூட்டர் மனித வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத சாதனமாகிவிட்டது. நம்ம எல்லாரும் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி வரும் நிலையில வருங்கால தொழில்நுட்பமாக குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் உலகை ஆளப்போகுதுன்னு சொல்றாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டிஜிட்டல் கம்ப்யூட்டரை பத்தி பார்ப்போம். நம்மெல்லாம் பயன்படுத்துற டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல CPU அப்படிங்கிற ஒரு பகுதியில உள்ள இருக்கிற சின்ன ப்ராசஸர்ல தான் மொத்த கணினியினுடைய ஒரு இயக்கமாக விளங்குது. அதுதான் கணினியினுடைய இதயம்னு கூட சொல்றாங்க. அந்த ப்ராசஸர்ல கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்கள் அடுக்கப்பட்டிருக்கும். டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் என்பது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். அந்த டிரான்சிஸ்டருக்கு ஆன் பண்ண தெரியும் அல்லது ஆஃப் பண்ண தெரியும். 0 அல்லது 1 அப்படின்னு ரெண்டு சமிக்கையை மட்டும்தான் அதனால கொடுக்கவோ பெறவோ முடியும். கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களை இணையாகவும் நெடுக்கமாகவும், அதாவது சீரியஸா பேரலா அடுக்கிறது மூலமாக அந்த ப்ராசஸரை வடிவமைக்கிறாங்க. கணினி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த டிரான்சிஸ்டருடைய ப்ராசஸர் சைஸ் பெருசாகிட்டே இருந்தது. அதை ஒவ்வொரு ஆண்டு காலத்திலையும் சின்னதாக அந்த டிரான்சிஸ்டர் சைஸை குறைச்சிக்கிட்டே வராங்க. இதைத்தான் எலக்ட்ரானிக் வேர்ல்டுல மூன்ஸ் லா அப்படிம்பாங்க. அதாவது ஒவ்வொரு 18 மாதத்துக்கு ஒரு தடவையும் டிரான்சிஸ்டர்களுடைய எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வரும், அதனுடைய மெமரி அதிகமாகி கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இந்த மூன்ஸ்லா 2013ஓட நின்று போகுது. அதுக்கு மேல ப்ராசஸரை சுருக்க முடியல. ஏன்னா ஒரு டிரான்சிஸ்டருடைய மிக குறைந்த அளவு 5 நானோமீட்டர் வரையும் சுருக்கலாம்னு சொல்லப்படுது. 5 நானோமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம இரத்த செல்கள்ல உள்ள அணுக்கள்ல இருக்கிற 500 மடங்குல ஒரு பங்குன்னு சொல்லப்படுது. அவ்வளவு சின்னதாக தான் சுருக்க முடியும். அதுக்கு சின்னதாக சுருக்கும் போது அந்த டிரான்சிஸ்டர் எப்படி செயல்படுது, ஆன் ஆஃப்னு சொன்னேன்ல, அந்த ஆன் ஆஃப் ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதற்காகத்தான் AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் வருங்கால தொழில்நுட்பத்திற்காக குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை அறிமுகப்படுத்துறாங்க. 20ஆம் நூற்றாண்டிலேயே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஆராய்ச்சியில் இருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டில் தான் பயன்பாட்டுக்கு வருது. இன்டர்நெட் வந்த பிறகுதான் அதனுடைய செயல்பாடுகள் மேலும் அதிகமாக்கப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கப்படுது. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னா, அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களோட சுழற்சி, மேல் சுழற்சி கீழ் சுழற்சின்னு சொல்றாங்க. எப்படி 1 0ன்னு சொன்னமோ அதே மாதிரி எலக்ட்ரான்களுடைய சுழற்சியினுடைய மாற்றத்துல தான் இந்த கணினி இயங்குது. அணுக்கள் இதுல உள்ள இருக்கிறதுனால இது செயல்படுறதுக்கான வெப்பநிலை மற்றும் இந்த போட்டான்ஸ் உள்ள புகரக்கூடாது அப்படிங்கிறதுனால இதனுடைய CPU பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற கம்ப்யூட்டரோட CPU மாதிரி இல்லாம ரூம் சைஸுக்கு ரொம்ப பெருசா இருக்கும்னு கூறப்படுது. மேலும் இந்தியாவிலேயே மொத்தமாக 7 குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல எவ்வளவு இன்புட்ஸ்னாலும் கொடுக்கலாம், எவ்வளவு அவுட்புட்ஸ்னாலும் எடுக்கலாம். இப்போ நம்ம செயற்கை நுண்ணறிவு என கூறப்படுற இந்த தொழில்நுட்பத்துல அதிகமா பங்கேற்பாளராக இருப்பது இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் தான். கூகுள், யாஹூ போன்றவையும் இதன் மூலமாகத்தான் செயல்படுது. செயற்கை கோள்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், எந்த அளவுக்கு டேட்டா அனுப்புறது, மேலும் பாத்தீங்கன்னா வானிலை முன்னெச்சரிக்கை போன்றவை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக மேற்கொள்ளப்படுது. தமிழ்நாட்டிலையும் இது போன்ற ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வடிவமைக்கும் போது, அறிமுகப்படுத்தும் போது இங்கும் பல பயன்பாட்டிற்கு அதை உபயோகப்படுத்தலாம் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.